ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோடில். லாஸ்ட் வீடியோல நம்ம பேராகிராஃப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதேமாரி பேராகிராஃப்ஸ் எப்படி டிஃபரண்டான ஸ்டைல்ல வந்து கொண்டு வரது, அதேமாரி எப்படி வந்து ஒரு சிஎஸ்எஸ்ஸ வந்து நார்மலா யூஸ் பண்றது அப்படின்றது ஒரு பிரீஃபா பார்த்தோம். இந்த ஒரு வீடியோல வந்து லிஸ்ட்னா என்ன? லிஸ்ட்ட எப்படி வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்றது? லிஸ்ட்ல வந்து என்னென்ன இருக்கு? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க டைரக்ட்டா கோட் எடிட்டருக்குள்ள போயிடலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபைல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். list.html அப்படின்ட்டு. ஸோ இப்ப அதுல வந்து ஆ முதல்ல லிஸ்ட் என்னென்ன டைப் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க முதல்லயே லிஸ்ட்னா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வரிசைப்படுத்தியோ, அதே மாரி வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அ அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணவோ, அ லைக் ஒன் பை ஒன் கன்டென்ட்ட குடுக்குறதுக்கோ, இதுக்காக யூஸ் ஆகுறது தான் நம்ம லிஸ்ட்ன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட லிஸ்ட்ட வந்து நம்ம வந்து எ எ எ லைக் நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், அதே மாரி வந்து நார்மலா மத்த எல்லா விஷயத்திலயும் நம்ம பார்க்கலாம். டிஃபரண்ட் டைப்ஸ்ல வந்து ஆ இருக்கும். ஸோ அதே மாரி வந்து வெப்சைட்லயும் நீங்க நெறைய வெப்சைட்ஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க. லிஸ்ட்ஸ் வந்து அ ஏதாவது ஒரு கன்டென்ட்ட சொல்லணும்னா லிஸ்ட் வைஸா பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் லைக் ஒரு அல்காரிதமா இருக்கட்டும். எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்டெப் வைஸா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி வந்து HTMLல எப்படி வந்து டிஃபரண்ட் டைப் ஆஃப் லிஸ்ட்ட வந்து யூஸ் பண்றது? அதே மாரி என்னென்ன இருக்கு? ஸோ இத வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து HTMLல ஓவராலா 2 டைப் ஆஃப் லிஸ்ட் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட், இன்னொரு ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ முதல்ல வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்ட பார்க்கலாம். ஆர்டர்ட் லிஸ்ட்னா என்னன்னா, வரிசைப்படுத்தி அதாவது ஒன் பை ஒன் அதாவது நம்பரிங் குடுத்து வரிசைப்படுத்துவத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்டின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎல் அதாவது யுஎல்ன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இத வந்து நம்ம குடுத்ததுக்கப்புறம், உள்ள எந்த கன்டென்ட்ட குடுக்கணுமோ, அதுக்கு வந்து எல்ஐ அப்படின்ற ஒரு டேக்க குடுத்துட்டு, நம்ம உள்ள வந்து என்ன டைப் பண்ணணுமோ அத டைப் பண்ணா, அது வந்து டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சுடும். நல்லா பாருங்க ஆர்டர்ட் லிஸ்ட் குடுக்கல இப்ப நான் யுஎல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் குடுத்துருக்கேன். முதல்ல வந்து HTML குடுத்துருக்கேன். அதே மாரி ஒரு 2, 3 லிஸ்ட்ட வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக் அதே மாரி வந்து நான் என்ன பண்றேன், ஒரு 2, 3 வாட்டி வந்து இதையே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ வந்து இத கன்டென்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட்டுக்கு HTML குடுத்தாச்சு. 2வதுக்கு CSS அதே மாரி என்ன இருக்கு? ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கு. அதே மாரி ஒண்ணு ஆங்குலர் இருக்கு. அதே மாரி என்ன இருக்கு? ரியாக்ட் இருக்கு. ஸோ, இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ, நம்ம வந்து இப்போதைக்கு இந்த 4 வந்து குடுத்துருக்கோம். இப்ப இந்த இத வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த மாரி டிஸ்ப்ளே ஆயிருக்கு? ஜஸ்ட் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் குடுத்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ, இதத்தான் நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிஸ்ட்ல இருக்கும். வரிசையா இருக்கும். பட் எந்த ஒரு நம்பரிங்கும் இருக்காது. எந்த ஒரு எப்படி சொல்றது? அசெண்டிங்கோ ஆர் டிசெண்டிங்கோ இது எதுவுமே இருக்காது. ஸோ அதத்தான் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல ஒரே டைப்ல எல்லாம் வராது. இதுலயும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப்ஸ் இருக்கு. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லிஸ்ட் வந்து இருக்கு. இப்ப நான் வந்து என்ன பண்ணலான்னா, ஆ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லிஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு என்ன செய்யலாம்? இன்னும் ஒரு 2 வாட்டி வந்து அதையே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, அத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நடுவுல வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்த அந்த ஹெச்ஆர் டேக் வந்து பார்த்துடலாம். யாராவது லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்திருந்தா போய் பாருங்க. அந்த ஹெச்ஆர் டேக் எப்படி வந்து யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுது அதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ, அதே மாரி வந்து இப்ப நான் குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நான் ஒரு ஹெட்டிங்கும் இங்க குடுத்துடுறேன். ஸோ, அது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ, ஹெச்2 டேக்ல வந்து நான் என்ன குடுக்குறேன், லிஸ்ட்ஸ் அப்படின்னு குடுத்துடுறேன். குடுத்ததுக்கப்புறம் இப்ப நான் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா எங்க லிஸ்ட்ன்னு இருக்கு. அது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப அத டிஸ்ப்ளே பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், டிஃபரண்ட் டைப் ஆஃப் லிஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ, இப்ப இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அ முதல் இந்த இதுல வந்து என்னது முதல்ல செக்ஷன்ல வந்து எல்லாமே வந்து எதுல இருக்கு சர்க்கிள்ஸ்ல இருக்கு. இப்ப நான் அதையே வந்து வேற ஒரு டைப்பாவும் கொண்டு வரலாம். அதுக்கு டைப்ன்னு நீங்க டைப் பண்ணிட்டு, ஜஸ்ட் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு அப்படின்னு பார்க்கணும்னா, இப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்ட்டு இத காமிக்கும். லைக் முதல்ல நான் அப்படியே வந்து சொல்றேன். டிஸ்க்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஸ்க்ன்னு குடுத்தீங்கன்னா என்ன வரும்னா, டிஸ்க் டைப்ல வந்து வர ஆரம்பிச்சுரும். இதுக்கும் மைனரான டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா பெருசா எதுவுமே தெரியல. பட் ஆனா மைனரான ஒரு டிஃபரன்ஸஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஸ்கொயர்ன்ற ஒரு டைப் இருக்கு. ஸோ அத பார்த்தோம்னா இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்கொயர்ல வந்து வர ஆரம்பிச்சுடுச்சு. ஸோ இந்த மாரி மல்டிபிளான ஒரு லிஸ்ட்டோட ஸ்டைல்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இன்னும் நெறைய டிஃபரண்டான ஸ்டைல்ஸ் வந்து குடுக்கலாம். இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அதுக்கப்புறம் இப்ப இன்னொன்னு என்ன குடுக்கலாம், ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ இதையே நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இந்த நார்மலான ஒரு யுஎல்ல என்ன செய்றேன், நான் காப்பி பண்ணிக்கிட்டு, அதையே என்ன பண்றேன், இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம், இந்த யுஎல்ல மட்டும் நான் என்ன பண்றேன், ஓஎல்லா மாத்திடுறேன். ஓஎல்லா மாத்துனதுக்கப்புறம்
என்ன ஆகும்னா, நல்லா பாருங்க நீங்க 1, 2, 3, 4 அப்படின்ட்டு வர ஆரம்பிச்சுடுச்சு. இது வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டோட டிஃபால்ட்டான ஒரு டெக்னிக் வந்து அ 1, 2, 3, 4 இது வந்து இந்த 1, 2, 3, 4 இந்த மாரி லிஸ்ட் ஆயிட்டே போகும். எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இப்ப நான் மறுபடியும் இதையே வந்து காப்பி பண்ணி மறுபடியும் நான் போடுறேன்னா, அதுவே வந்து 5, 6, 7, 8 அந்த மாரி வர ஆரம்பிச்சுடும். ஸோ இது வந்து ஓஎல் டேக். ஸோ யுஎல் டேக்கும், ஓஎல் டேக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யுஎல் டேக் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டா இருக்கும். அதுல எந்த ஒரு ஆர்டரும் இருக்காது. லைக் நான் இத எங்க வேணா மாத்தி, மாத்தி போட்டுக்கலாம். பட் இது வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்ல குடுக்கும்போது, எந்த இடத்துல போடுறோனோ, அந்த சீக்வென்ஸ்க்கான அந்த நம்பரிங் வந்து வர ஆரம்பிச்சுடும். ஸோ இதுலயும் ஒரே ஒரு டைப்ல இல்ல. இதுவும் மல்டிபிள் டைப்ஸ்ல இருக்கு. லைக் இப்ப நான் இதோட டைப்ப வந்து மாத்துறேன் பாருங்க. டைப்ன்னு நான் டைப் பண்ணிட்டு டைப்பன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இது பார்த்தேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்கலாம். ஒண்ணு ஏ அப்படின்ருக்கு கேப்பிட்டல் ஏ, அதே மாரி ஸ்மால் ஏ, அதே மாரி ஐ, அதே மாரி வந்து கேப்பிட்டல் ஐ. ஸோ இந்த 4மே எதுக்காக அப்படின்னா, நான் ஏன்னு குடுத்ததுக்கப்புறம் என்னவா மாறிடும்னா, நெக்ஸ்ட் வரக்கூடியது வந்து ஏபிசிடியா மாறிடும். அதாவது கேப்ஸ்ல குடுத்தேன்னா, கேப்பிட்டல் ஏபிசிடியா வரும். அதாவது அப்பர் கேஸ்ல. அதே மாரி நான் லோயர் கேஸ் ஏ குடுத்தேன்னா, லோயர் கேஸ் ஏபிசிடில வர ஆரம்பிச்சுடும். அதே மாரி இத தவிர இன்னொரு டைப் என்ன இருக்குன்னா, ஐன்னு நான் இந்த இடத்துல குடுத்தேன்னா இங்க வந்து ரோமன்ஸ்ல வந்து வர ஆரம்பிச்சுடும். 1 டூ 3 வந்து ரோமன்ஸ்ல வர ஆரம்பிச்சுடும். அதே மாரி வந்து ஐய கேப்ஸ்ல குடுத்தேன்னா, மறுபடியும் என்ன வரும்? அந்த ரோமன்ஸ் வந்து கேப்பிட்டல்ல வந்து வர ஆரம்பிச்சுடும். ஸோ இதுதான் என்ன இருக்கு? இதுதான் வந்து லிஸ்ட்ல வந்து அ யுஎல் அண்ட் ஓஎல்லுக்கான டிஃபரன்ஸஸ் வந்து இருக்கு. ஸோ இது தவிர வந்து இன்னொரு டைப் ஆஃப் லிஸ்ட்டும் வந்து இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்க ஒரு ஹெச்ஆர் டேக் இன்னொன்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹெச்ஆர் டேக் குடுத்ததுக்கப்புறம், அது மறுபடியும் வந்து ஒரு இன்னொன்னு ஓப்பன் ஆவறப்ப நமக்கு டிஃபரன்சியேஷன் தெரிய ஆரம்பிச்சுரும். இப்ப நல்லா பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து எழுதியிருக்கேன். என்னன்னா, ஓஎல் அப்புறம் ஓஎல், யுஎல் இது 2த்துக்கும் தவிர நான் டிஎல்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். அதாவது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். அது எப்படி ஆக்ட் ஆகும்னா, இப்ப நல்லா பாருங்க, நான் இந்த இடத்துல வந்து டிஎல்ன்னு ஒரு டேக் ஓப்பன் பண்றேன். டிஎல் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், டிடி அப்புறம் டிடின்ற 2 டேக் இருக்கும். டிடி அப்டின்னா, அந்த டெர்ம் என்ன? எதோட ஹெட்டிங் வேணும்? அப்டின்றது தான். இப்ப எக்ஸாம்பிள் நான் என்ன செய்றேன், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன குடுக்கலாம்? புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ன்னே குடுக்குறேன் நான். புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அப்டின்னு குடுத்தேன். குடுத்ததுக்கப்புறம், நீங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சப் ஹெட்டிங்கா வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இப்ப இதுக்கு நான் என்னென்ன வந்து கன்டென்ட் வந்து லிஸ்ட் பண்ணணுமோ, அதுக்கு ஜஸ்ட் வந்து டிடி அப்டின்ற ஒரு டாக்ஸ் வந்து குடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இது ஒரு 2, 3 வாட்டி நான் என்ன செய்றேன்னா, காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம், இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா, HTML அப்படின்னு அடிக்கிறேன். அதே மாரி என்ன இருக்கு? CSS அதே மாரி JavaScript அதே மாரி வந்து இன்னொரு வேற ஏதாவது குடுக்கலாம். லைக் இங்க ரியாக்ட்ன்னு நான் அடிக்கிறேன். ஸோ இப்ப நீங்க இத பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுல வந்துருச்சு? ஒரு ஒரு சப்ஹெட்டிங்ல வந்து லைன் பை லைனா வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இதுதான் என்னன்னா, அ டிஎல் அண்ட் டிடிஏ அப்படின்ற டாக்ஸ்க்கான யூசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து எது யூஸ் பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் வந்து யுஎல் அண்ட் ஓஎல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஎல் வந்து ரொம்பவே நம்ம யூசேஜ்க்கு ஏத்த மாரி வந்து ரொம்பவே கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்த மாரி யூசேஜ் தேவையோ, அதுக்கேத்த மாரி நீங்க என்ன பண்ணலாம், இத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இத வந்து இன்னுமே வந்து டிஃபரெண்ட்டா பண்ணணும்னா, அத வந்து நீங்க சிஎஸ்எஸ் வச்சு ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல பேசிக்கா சிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். ஏன்னா, இதுக்கு மேல வந்து இமேஜஸ்லயும் ஒர்க் பண்ண போறோம். ஸோ, அதுல வந்து எப்படி கலரிங் குடுக்குறது, என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். அடுத்த ஒரு ஆசமான வீடியோல வந்து சந்திக்கலாம் கைஸ். அதுவரைக்கும் டாட்டா, பாய் பாய்.